இன்றைய பதிவில் பாருங்க. இந்த பதிவில் இதுவும் டிஎன்பிசி குரூப் 2 2019 கேள்வி எண் 195வது கேள்வி. இந்த கேள்வி போடுவாங்க. இது வந்து டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாம் 2019. அதுல 195வது கேள்வி. இது நம்ம எந்த தலைப்புனா சதவீதம், இங்கிலீஷ்ல பர்சன்டேஜ் என்ற தலைப்புல வரக்கூடிய கேள்வி. இது இந்த கேள்வி படிக்கிறோம் பாருங்க. 5% 3% விழுக்காடு என்ன? இது என்ன கேட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல 5% 3% வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்பாங்க. 5% 3% விழுக்காடு என்ன? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு. ஆனா ஸ்டெப்பு தெரியணும். அங்க பாருங்க, இது ஆப்ஷன் ஏ 70%, ஆப்ஷன் பி 50%, ஆப்ஷன் சி 40%, ஆப்ஷன் டி 60%. இப்ப உங்களுக்கு இதுல வந்து ஒரு ப்ரீ இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா, பொதுவா சதவீதம்னா என்ன? இப்ப இந்த 5%, இங்க பாருங்க, 5% எப்படி ஏறலாம்னா 5/100. இது தெரியணும். தெரியாம தெரிஞ்சுங்க. அடுத்தது 3%, இங்க பாருங்க, 3%, 3/100. இதுதான் சதவீதம். அந்த 2 சைபர் தான் இந்த சிம்பிள். வகுத்தல 2 சைபர் தான் இந்த சிம்பிள். 4%, 4/100. 8%, 8/100. இது மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஒரு சதவீதம்னா அந்த நம்பரை 100ஆல வகுக்கணும். அதுதான் சதவீதம். இதுல ஒன்னு ஸ்டெப். இன்னொன்னு இங்க பாருங்க, 5% 3%. 5% 3%. இது இக்குலாம் யோசிக்க கூடாது. 5% 3%. இங்க பாருங்க, பொதுவா ஒரு எழுத்து இருக்குதுன்னா, இப்ப ஒரு 10 பால் இருக்குது என்கிட்ட. அதுல நான் என்ன பண்றேன், உங்ககிட்ட 3 பால் கொடுத்துறேன்னா அது என்ன கணக்கு? 10க்கு 3. என்கிட்ட ஒரு 10 பந்து இருக்குது, உங்ககிட்ட 3 கொடுத்துட்றேன். அது எப்படி சொல்லலாம்னா 10க்கு 3. அது எப்படி எழுதலாம்னா 3/10 அப்படிதான் கணக்கு. இக்குன்னா அந்த மொத்தம் வந்து கீழவும் கொடுத்தது மேல வரணும். அப்ப இங்க பாருங்க, 5க்கு 3ன்னா 5க்கு 3னா இப்படி போடணும். 5 கீழையும் 3 மேலையும் போடணும். இதுதான் வந்து இந்த ஸ்டெப் தெரியணும். சதவீதத்தெல்லாம் இது மாதிரி தெரியணும். 5க்கு 3னா இருக்கிற 5ல 3 இதுதான் கொடுத்துக்கிறாங்க. 5க்கு 3னா 5 வந்து தொகுதியில வரணும், 3 வந்து பகுதியில வரணும். இது ஸ்டெப் தெரியணும். மாத்தி பண்ணா விடவே வராது. இப்ப நம்ம பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, 5% 3% போது இங்க பாருங்க, 5%னா 5/100. இது மேல 3%னா 3/100. அவ்வளவுதான். இப்படி தெரியணும். இப்படி ஸ்டெப் எடுத்தாதான் இந்த கணக்கெல்லாம் போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. அப்ப 5க்கு 3னா 5 கீழையும் 3 மேலையும் போடணும். அப்ப 5%னா 5/100, 3%னா 3/100, 3/100. இப்ப இங்க ஒரு மேத்ஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் தலைகீழ் பெருக்கல். அப்ப என்ன பண்றேன், இங்க பாருங்க, 3/100 இல்லையா? இந்த 5/100 தலைகீழா போட்டு பெருக்கலாம். பெருக்கல் 100/5 இப்படி போடணும். ஸ்டெப்ஸ் தெரிஞ்சா ரொம்ப ஈஸி. இப்படி போட்டோம்னா இங்க அடிச்சுக்கலாம் பாருங்க. இந்த 100ம் கேன்சல் ஆயிடும். இது என்ன இருக்குது, 3/5. இதுன்றது பின்ன எண். இந்த 3/5 ஒரு பின்ன எண். நம்ம என்ன பண்ணோம், இங்க சதவீதத்தை நம்பரா மாத்தணும். நம்பரா மாத்திட்டா இந்த 3/5 கண்டுபிடிச்சோம். மறுபடியும் என்ன கேட்கறாங்க, மறுபடியும் விழுக்காடு என்ன, மறுபடியும் சதவீதம் என்னன்னு கேட்டா 100ஆல பெருக்கணும். புரியுதுல? இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது தான். ஆனா இந்த ஸ்டெப்ஸ் தெரியணும், நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ஈஸியா ஒரு கேள்வி விளையாடிச்சிடலாம். இப்ப திரும்ப விழுக்காடு கேட்கும்போது 100ஆல பெருக்கிட்டீங்கன்னா இது பாருங்க, 1×5 25 100. சரியா போச்சா? இப்ப 3 20 பெருக்குனா 60. அப்ப சதவீதம் 100ஆல பெருக்கிட்டா அது சதவீதம். புரியுதுங்களா? எப்படி அங்க 100ஆல வகுத்து இருந்ததோ அதை நம்பரா மாத்துறோம். திரும்ப 100ஆல பெருக்கணும்னா 3/5 எத்தனை சதவீதம்னா 60%. இப்ப இதுதான் ஆன்சரு. இதுக்கு விடை வந்து ஆப்ஷன் டி. இது மாதிரி சதவீதத்துல இருந்து 2 கேள்வி கேட்பாங்க. அதுல இந்த கேள்வி பார்த்துங்க. இது ரொம்ப ஈஸியான ஒண்ணு. இது போல அடுத்தடுத்த பதிவுல வந்து ஒரு சதவீதத்தை சிம்பிளானதெல்லாம் பார்ப்போம். இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.